சீமான் நடத்திய மரங்களின் மாநாட்டை முதலில் கேலி செய்துவிட்டு தற்போது அதையே பின்பற்றியுள்ளது திமுக அரசு. வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு இவன் தான் பார்க்க எப்படி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இவன் தான் இவையெல்லாம் என்ன கறிக்கட்டையா செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குளுகுளுன்னு இருக்குது. காரணம் இவன் தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் இயற்கையுடனான மனிதனின் தொடர்பை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு தனித்துவமான முயற்சிகளை மேற்கொண்டவர். இதில் ஒரு படியாக ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை நடத்தி பரவலான கவனத்தை பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 30, 2025 அன்று திருத்தணி அருகே அருங்குளம் மனிதநேய தோட்டத்தில் மரங்களின் மாநாடு என்ற பெயரில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இந்த மாநாடு சுமார் 10,000 மரங்களுக்கு மத்தியில் நடைபெற்றது. இதில் சீமான் மரங்களை தாய் என்று உருக்கமாக அழைத்து மனிதனின் பேராசை மற்றும் இயற்கை அழிப்பால் சீர்குலைந்த பூமியின் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மரங்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கூறி தனது கட்சியின் சுற்றுச்சூழல் கொள்கைகளையும் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சி சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இதனை கிண்டல் செய்தனர். குறிப்பாக வெண்ணிலா தாயுமானவன் போன்றோர் சீமானை அடுத்து மரங்களுடன் பேசுவார் என்று கேலி செய்து இந்த மாநாட்டை கவன ஈர்க்கும் உக்தியாக மட்டுமே கருதி விமர்சித்தனர். இந்நிலையில் திமுக அரசு சமீபத்தில் அலையாத்தி காடுகள் மாநாடு என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த மாநாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள பறவைகள், விலங்குகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கில் அலையாத்தி காடுகளை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட இடங்களில் இறால், மீன், நண்டு போன்ற நீர்வாழ் உயிரினங்களின் வரத்தை ஊக்குவிக்க இத்தகைய காடுகள் அவசியம் என்று சமூக ஆர்வலர்கள், மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த மாநாட்டில் கருத்து தெரிவித்தனர். ஆனால் இந்த நிகழ்ச்சி அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் சீமானின் மரங்களின் மாநாட்டை கேலி செய்த திமுகவினர் இப்போது அதே போன்ற சுற்றுச்சூழல் கருப்பொருளை மையப்படுத்தி மாநாடு நடத்தியது அவர்களின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேலும் சீமானின் முயற்சிகளை கேலி செய்து அவை வெறும் பிரச்சார உக்தி என்று விமர்சித்தவர்கள் இப்போது மக்களிடையே பிம்பம் பெறுவதற்காக இதே திசையில் மாநாடு நடத்துவது முரண்பாடாக உள்ளதாகவும் இது திமுகவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளில் உள்ள நேர்மையின்மையை கேள்விக்கு உள்ளாக்குவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.